السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. بارك الله فيكم. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் புதிய தொடரை நாம் பார்க்க இருக்கின்றோம். புதிய நூல் மிஸ்குல் ஹிதாம் ஃபி ஸஹீஹி அஸ்காரி ஸலாத்தி பஅத ஸலாம். ஃபர்தான தொழுகையை முடித்த பிறகு சலாம் கொடுத்தவுடன் ஓத வேண்டிய ஸஹீஹான அஸ்கார்கள். இந்த நூலை அஷேக் அல்லாமா அல் முஹத்திஸ் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்திருக்கிறாங்க. பரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த சிறிய நூலில் ஃபர்தான தொழுகை முடித்தவுடன் ஓதக்கூடிய நபியவர்கள் கற்றுத்தந்த அதுக்காறுகளை வரிசைப்படுத்தி ஷேக் அவங்க தொகுத்திருக்கிறாங்க. ஒரு முஸ்லிம் தன்னால் முடிந்த அளவு தர்த்தீபாக வரிசையாக தொழுகையை முடித்த பிறகு ஓத முயற்சி செய்வது நிறைந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய செயலாக இருக்கின்றது. அவ்வலன் தொழுகை முடித்தவுடன் முதலாவதாக ஓத வேண்டிய ذிக்ர் أيقول المسلم أستغفر الله 3 مرات. சலாம் கொடுத்த உடனேயே அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று 3 தடவைகள் சலாம் கொடுத்த உடனேயே சொல்வது. ثم يقول بعدها أيضا مباشرة أستغفر الله أستغفر الله அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சலாம் கொடுத்தவுடன் 3 தடவைகள் சொல்ல வேண்டும். 3 தடவைகள் சொல்லி முடித்தவுடன் தொடர்ந்து அப்படியே அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்ல வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வே, நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவ மன்னிப்பு தேடுதல் மூலமாக நமக்கு சிறந்த ஒரு செயலை கற்றுத்தருகிறார்கள். அடியான் அல்லாஹுவை வணங்கிய பிறகு பெருமை கொண்டு நடக்கக்கூடாது. மாறாக அதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் விதமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதை நபி அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, அன்த ஸலாம், நீயே குறைபாடுகள் அற்றவன், நீயே குறைபாடு அற்றவன். அஸ்ஸலாமுக்கு ஒரு அர்த்தம் குறைபாடு அற்றவன், குறைபாடு இல்லாதவன் என்ற ஒரு அர்த்தமும், இன்னொரு அர்த்தம் நீயே சாந்தி அளிப்பவன், மக்களுக்கு படைப்புகளுக்கு நிம்மதியை சாந்தியை கொடுப்பவன் நீதான். வ மின்கஸ் ஸலாம், உன் புறத்திலிருந்துதான் அஸ்ஸலாம் சாந்தி பெறக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு செயலை குறைபாடு இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் உன் புறத்திலிருந்துதான் அதற்கான உதவி இருக்கிறது. வ மின்கஸ் ஸலாம், உன் புறத்திலிருந்துதான் சாந்தி கிடைக்கிறது. தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், தபாரக்த, அல்லாஹ்வே, உன்னுடைய இம்மை மறுமையில் இருக்கக்கூடிய நலவுகள் அதிகமாகிவிட்டன. யா தல் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவம் மிக்கவனே. வல் இக்ராம்,
கண்ணியமிக்கவனே. வல் இக்ராமுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. ஒரு அர்த்தம் இக்ராம் என்று சொன்னால் யாதல் ஜலாலி வல் இக்ராம். வல் இக்ராமுக்கு முதல் அர்த்தம் கண்ணியமிக்கவன் என்ற அர்த்தமாகும், கண்ணியம் உடையவனே. இன்னொரு அர்த்தம் நன்மை நலவு செய்பவனே, நன்மை உடையவனே என்ற அர்த்தமாகும், நன்மை செய்பவன் என்ற அர்த்தமாகும். ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இமாம் இந்த திக்ரை கிப்லாவை முன்னோக்கிய நிலையிலேயே சொல்லுவாங்க. தொழுகை முடித்தவுடன் கிப்லாவை முன்னோக்கிய நிலையிலே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இமாமாக உள்ளவங்க தொழுகை முடித்த உடனேயே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 3 தடவை சொல்லிய பிறகு அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்பதை சொல்வாங்க. பிறகு கிப்லாவை விட்டு திரும்பி முஸல்லிகள் தொழுகையாளிகளை முன்னோக்குவார் இமாமாக உள்ளவங்க. பிறகு சுன்னாவில் இடம்பெறக்கூடிய அதுக்கார்களை இமாமாக உள்ளவங்க சொல்லுவாங்க. இமாமை பின்பற்றி தொழக்கூடியவங்க அப்படியே இருந்த நிலையிலேயே அஸ்தக்ஃபிருல்லாஹ்வை தொடர்ந்து அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்பதை சொல்வாங்க. இதற்கான ஆதாரம் فعن ثوبان رضي الله عنه قال. சஹாபின் பேர் என்னமா? ثوبان. சொல்லுங்க. ثوبان رضي الله عنه قال. ثوبان رضي الله عنه அவர்கள் கூறுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இதா இன்ஸரஃப மின் ஸலாத்திஹி, தன்னுடைய தொழுகையை முடித்து விட்டால், தொழுகையிலிருந்து நபி அவர்கள் திரும்பினால், அதாவது தொழுகை முடித்து விட்டால், இஸ்தக்ஃபர ஸலாஸா, 3 தடவைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று கூறுவார்கள். வகால, அதை தொடர்ந்து மேலும் கூறுவார்கள், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், அல்லாஹ்வே நீயே குறைபாடுகள் அற்றவன். வ மின்கஸ் ஸலாம், உன் புறத்திலிருந்துதான் சலாம் சாந்தி கிடைக்கிறது. குறைபாடுகள் இல்லாமல் நாங்கள் வணக்கம் செய்வதற்கான நிலை என்பது உன் புறத்திலிருந்துதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். தபாரக்த யாதல் ஜலால் தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியம் மிக்கவனே, மகத்துவம் மிக்கவனே, உன்னுடைய நன்மைகள் நலவுகள் இம்மையிலும் மறுமையிலும் அதிகமாகிவிட்டன. அஹ்ரஜஹு முஸ்லிம் ஃபீ ஸஹீஹி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஸஹீஹான நபிமொழி தொகுப்பிலே இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ், திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ஆகிய முஹத்திஸுன்களும் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. وعن عائشة رضي الله عنها قالت, عائشة رضي الله عنها அவர்கள் கூறுகிறார்கள், كان النبي صلى الله عليه وسلم إذا سلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், இதா சல்லம, சலாம் கொடுத்து விட்டால், லம் யக்உத் இல்லா மிக்தார மா யகூலு, லம் யக்உத், அதே இடத்திலேயே உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள், இல்லா மிக்தார மா யகூல், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற வார்த்தைகளை கூறும் அளவிற்கே தவிர. அப்ப சலாம் கொடுத்த பிறகு அதே நிலையிலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று 3 தடவைகள் கூறுவார்கள். பிறகு அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று கூறுவார்கள். பிறகு மக்களை முன்னோக்குவார்கள். புரியுதுங்களாமா ஃபௌசான்? நம்ம ஊர்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சுன்னாவை இமாம்கள் பின்பற்றுவது ரொம்ப குறைவு. ஒண்ணு, இந்த சுன்னாவை பின்பற்றாமல் பித்ஆவை செய்து விடுகிறார்கள். தொழுகை முடித்த உடனே என்ன செய்யறாங்க? பித்ஆ, நபி அவர்கள் கற்றுத்தராத கூட்டு பிரார்த்தனையை செய்து விடுகிறார்கள். அல்லது சில இமாம்கள் நபி அவர்கள்
அஸ்தக்ஃபிருல்லா ஓதிய பிறகு அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் என்ற இந்த திக்ரை ஓதிய பிறகு சொன்ன பிறகு மக்களை முன்னோக்கி உட்கார்ந்து அடுத்துள்ள அதுக்காரர்களை நபி அவர்கள் ஓத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நமது ஊர்களில் அல்லாஹ் பாதுகாத்த அறிஞர்களை தவிர, இமாம்களை தவிர பெரும்பாலான இமாம்கள் ஒன்று பிதாவை செய்யறாங்க, மற்றும் சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அசர் மற்றும் ஃபஜர் தொழுகைகளில் அப்படியே வடக்கை பார்த்து திரும்பி விடுகிறார்கள். முசல்லிகளை பார்த்து உட்காருவது கிடையாது. எனவே இது சரியான நிலை கிடையாது, சுன்னாவிற்கு மாற்றமானது. சுன்னா என்ன? அன் சமுரத இப்னி ஜுந்தப், சஹாபியின் பேர் என்னமா? சமுரா, சமுரத்து இப்ன் ஜுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புதிய பிற அன்னு வந்திருக்கனால சமுரத் என்று வாசிக்க வேண்டும். தனியாக சொல்லும் போது சமுரத்து இப்னு ஜுந்தப் என்று சொல்ல வேண்டும். சஹாபியுடைய பேர் என்னமா? புதிய சஹாபியுடைய பேர் நம்ம தெரிந்து கொள்றோம். சமுரா, சமுரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய தந்தையின் பெயர் ஜுந்தப். சம்ரத அன் சமுரத இப்னி ஜுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு قال, அவர்கள் கூறுகிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், இதா ஸல்லா ஸலாத்தன், ஒரு தொழுகையை தொழுது முடித்து விட்டால், அக்பல அலைனா பிவஜ்ஹிஹி, தங்களுடைய முகத்தை எங்கள் பக்கமாக முன்னோக்கி உட்காருவார்கள். யஅனி அலல் முஸல்லின், பின்தொடர்ந்து தொழக்கூடிய முஸல்லிகளை முன்னோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காருவார்கள். புரியுதுங்களாமா? அப்ப சுன்னா என்ன? ஆதில் இமாமாக நீங்க தொழ வைக்கிறீங்கன்னு சொன்னா சலாம் கொடுத்த உடனே நீங்க என்ன சொல்லணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 3 தடவை சொல்ல வேண்டும். அதுக்கடுத்து என்ன சொல்லணும் ஃபௌசான்? அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்ல வேண்டும். சொன்ன பிறகு யாரை முன்னோக்கி உட்கார வேண்டும்? பின்தொடர்ந்து தொழக்கூடிய முஸல்லிகளை முன்னோக்கி உட்கார வேண்டும். புரியுதுங்களாமா? இதுதான் சுன்னா. சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தானியன், இரண்டாவது அதுக்கார் என்னன்னு சொன்னா, முஸ்லிமான தொழுகையாளி பரதான தொழுகை முடித்த பிறகு முதல் அதுக்காரை சொன்ன பிறகு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறுவார். சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ், அல்ஹம்துலில்லாஹ் தஹ்மீத், அல்லாஹு அக்பர் தக்பீர் கூறக்கூடிய இந்த முறைகளில் பல முறைகள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்வதற்கும் நபி அவர்கள் இந்த திக்ரை கூறுவதற்கு பல முறைகளை கற்று தந்திருக்காங்க. எத்தனை முறைகளை கற்று தந்திருக்காங்கம்மா? ஒன்று கிடையாது, பல முறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எனவே சங்கை மிகு முஸ்லிம் தொழுகை முடித்த பிறகு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த, பரதான தொழுகை முடித்த பிறகு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய இந்த முறைகளில் ஏதேனும் ஒரு முறையை, எல்லா முறையுமே ஒரே நேரத்துல சொல்ல முடியாது, ஏதேனும் ஒரு முறையை அவங்க என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். ஏதேனும் ஒரு முறையை பாருங்க. முதலாவது முறை சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள் சொல்வது, அல்லாஹு அக்பர் 33 தடவைகள் சொல்வது. வயகூலு தமாமல் மிஆ, 33 33 33, சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள். மொத்தம் எத்தனை தடவைகள் ஆயிடுச்சு? 99, 99 தடவைகள். பிறகு 100ஆக பூர்த்தி செய்யும் விதமாக லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை கிடையாது, லஹுல் முல்க், ஆட்சி அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது, வலஹுல் ஹம்த், புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவனே அனைத்து பொருள்கள் மீதும்
பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்பதை கூறுவார். புரியுதுங்களாமா? இது ஒரு முறை. சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள், மொத்தம் 99 தடவைகள். 100ஆக பூர்த்தி செய்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதக்கூடிய முறையாகும். ஆமா, சுப்ஹானல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன். இன்னொரு அர்த்தம், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹு அக்பருக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக பெரியவன். அர்த்தம் தெரிந்து ஓத முயற்சி செய்யணும். இதற்கான ஆதாரம் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال, சஹாபியின் பேர் என்னமா? அபூ ஹுரைரா. தெளிவா சொல்லுங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் சப்பஹல்லாஹ ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு யார் அல்லாஹ்வை 33 தடவை தஸ்பீஹ் செய்வாரோ, சுப்ஹானல்லாஹ் கூறுவாரோ, வ ஹமிதல்லாஹ 33, மேலும் 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவாரோ, வ கப்பரல்லாஹ 33, மேலும் அல்லாஹு அக்பர் என்று 33 தடவை கூறுவாரோ, ஃபதில்க 99, இவைகள் மொத்தம் எத்தனைமா? 99 தடவைகள். எத்தனை தடவை ஆயிடுச்சு இதோட? வகால தமாமல் மிஆ, மேலும் 100ஐ பூர்த்தி செய்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் ஓதுவாரோ கூறுவாரோ, குஃபிரத் கதாயாஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடலின் நுரை அளவு இருந்தாலும் சரியே. ஜபத்னா என்ன அர்த்தம்? தான் நுரை. பஹ்ர்னா என்ன அர்த்தம்? கடல். கடல் நுரை அளவு பாவம் இருந்தாலும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எந்த அமலை செய்தால்? ஷயம் சொல்லுங்கம்மா. அஸ்கார் பஅத ஸலாவில் தொழுகை முடித்த பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள், 100ஐ பூர்த்தி செய்யும் விதமாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னால், கடல் நுரை அளவு பாவம் இருந்தாலும் அவருடைய பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். புரியுதுங்களாமா? தூங்குறதுக்கு முன்னாலேயும் நபி அவர்கள் சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் கற்று தந்திருக்கிறாங்க. அது தூங்குறதுக்கு முன்னால. அஹ்ரஜஹு முஸ்லிம், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இத பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ், அன்-நஸாஇ வல் பைஹகி. இமாம் முஹத்திஸுடைய பேர் என்னமா? பைஹகி ரஹிமஹுல்லாஹ். 4 முஹத்திஸுடைய பெயர்கள் இங்க இடம்பெறுது. ஒன்னாவது என்ன? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். இரண்டாவது யாருமா? இமாம் அஹ்மத். சொல்லுங்க. அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய அறிஞர். இமாமு அஹ்லி சுன்னஹ், அஹ்லு சுன்னாவினுடைய மிகப்பெரிய இமாம் யாரு? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாம் நஸாஇ ரஹிமஹுல்லாஹ், இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ். இரண்டாவது முறை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய பல முறைகளில் இரண்டாவது முறை என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள் சொல்வது, அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் சொல்வது. இதற்கான ஆதாரம் ஃபஅன் கஅப் இப்னு உஜ்ரஹ், சஹாபியினுடைய பேர் என்னமா?
நல்லா கவனிக்கணும். கஅப் கஅப் இப்னி அன் கஅப் இப்னி உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு. தனியா சொல்லும்போது கஅப் கஅப் இப்னு உஜ்ரா என்று சொல்லுவோம். அன் கஅப் இப்னி உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வஅக்பாத்துன், பின்னால் ஓதக்கூடிய ذிக்ர்கள், லா யகீபு காயிலுஹுன்ன அவ் ஃபாயிலுஹுன்ன துப்ர குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய இந்த அஸ்கார்களை ஓதக்கூடியவர் அல்லது அந்த அஸ்கார்களை செய்யக்கூடியவர் லா யகீபு, நஷ்டமடைய மாட்டார். லா யகீபுக்கு என்ன அர்த்தம்? நஷ்டமடைய மாட்டார். ثلاث وثلاثون تسبيحة وثلاث وثلاثون تحميدة وأربع وثلاثون تكبيرة. 33 தடவைகள் சுப்ஹான் அல்லாஹ், 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்று யார் ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் ஓதி வருகிறாரோ அல்லது செய்து வருகிறாரோ அவர் என்னவாக மாட்டார்? சொல்லுங்க, லா யகீபு. சொல்லுங்க, அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ளணும். லா யகீபு, நஷ்டமடைய மாட்டார். அப்ப நாம நஷ்டமடையாம இருக்கணும். இம்மையிலும் மறுமையிலும் நாம நஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதனுடைய வெளிப்பாடாக இந்த அஸ்கார்களை பின்பற்றக்கூடிய செயல் இருக்கு. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? மேலுள்ள அறிவிப்பில் நாம தெரிந்து கொண்ட பயன் என்ன? யார் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, 100ஐ பூர்த்தி செய்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்வாரோ அவருக்கு என்ன பயன் கிடைக்கும்? மாஷா அல்லாஹ் ஷயான், பாரக்கல்லாஹ் ஃபீக். உஸ்தாதுக்கும் பாரக்கல்லாஹ் ஃபீக். கடல் நுரையளவு இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்ப இந்த ரிவாயத்தில் வரக்கூடிய நற்செய்தி என்ன? இப்ப சொன்னமா இல்லையா, கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ரிவாயத்தில் அறிவிப்பில் வரக்கூடிய செய்தி என்ன? சொல்லுங்க, நஷ்டம் அடைய மாட்டார். இப்ப தொழுகைக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லலாமா? இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஊர்ல நிறைய பள்ளிகளில் தொழுகை முடித்த உடனேயே ஒரு துவா, பிதஆவான கூட்டு துவா செஞ்சுறாங்க. மார்க்கத்தை நபி அவர்கள் கற்றுத்தரல. அதோட துவா செஞ்சுட்டு அவங்க எல்லாரும் கிளஞ்சு போயிடுறாங்க. பெரும்பாலும் இந்த அஸ்கார்களை ஓதுறதே கிடையாது. இவர்கள் இந்த சிறப்பை இழக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. புரியுதுங்களாமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த செயல்களை கடைபிடிக்க நாம முயற்சி செய்யணும். அதுவும் இந்த சிறப்புகளை அறிந்து இந்த அமல்களை கடைபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. அடுத்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய முறைகளில் 3வது முறை. இதுல ஏதாவது ஒரு முறையை தான் தொழுகைக்கு பின்னாலே செய்யணும். எல்லா முறையுமே செய்து கொண்டு இருக்க கூடாது, அது சிரமமாக மாறிவிடும். அப்படி கிடையாது. 3வது முறை, ஒரு முஸ்லிம் தொழுகை முடித்த பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவை, இவை அனைத்தையும் சேர்த்து சொல்வது. எப்படி? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சேர்த்து சொல்வது. பாருங்க, கவனிங்க. இந்த முறை என்னன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள். தனித்தனியாக தான் வருது, மன்னிக்கணும். மொத்தம் எத்தனை தடவைகள்? 99 தடவைகள். 99. இதற்கான ஆதாரம் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال, சஹாபியுடைய பேர் என்னமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. கொட்டாய் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? கையை வைத்து வாயை மறைத்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஅல் ஃபுகராஉ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகீருக்கு பன்மை ஃபுகரா,
ஃபுகரான்னா என்ன அர்த்தம்? ஏழைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏழைகள் வந்தார்கள். சொன்னீங்களாமா? ஃபகாலு, வந்த ஏழைகள் கூறினார்கள், ذهب أهل الدثور من الأموال بالدرجات العلى والنعيم المقيم. செல்வம் உடையவர்கள், அதாவது செல்வந்தர்கள் உயர்ந்த படித்தரங்களை எடுத்து செல்கிறார்கள். வன்னஈமில் முகீம், நிலையான சொர்க்கத்தின் இன்பங்களை எடுத்து செல்கிறார்கள். அதாவது அதற்கான அமல்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அர்த்தம். இன்னைக்கு உள்ள அல்லாஹ் பாதுகாத்த செல்வந்தர்களை தவிர ஏராளமான செல்வந்தர்கள் சரியாக தொழுவது கிடையாது, தான தர்மங்கள் செய்வது கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் இருந்த செல்வந்தர்கள் அப்படி இருக்கல. எப்படி இருந்தாங்க? அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே செல்வத்தை பெருக்கிக் கொள்ளும் நோக்கத்தில் ஏழை தோழர்கள் வந்து கேட்கல, இவர்களும் அந்த நன்மையை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்கிறாங்க. நம்மளில் பெரும்பாலான மக்கள் வந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வழியை தான் கேட்டு வருவோம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்த சில ஏழைகளை தவிர. இப்ப இந்த ஏழைகள் நபி அவர்களிடம் நன்மை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வழியை கேட்டு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து செல்கிறார்கள், நிலையான இன்பத்தை தரக்கூடிய சொர்க்கத்தின் இன்பங்களை அடைந்து செல்கிறார்கள். யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுவதை போல அவர்களும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப என்ன விளங்குது? சஹாபாக்கள் உள்ள ஏழைகளும் செல்வந்தர்களும் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பாலான செல்வந்தர்கள், முஸ்லிம் பேர் வைத்த செல்வந்தர்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பாலானவர்கள் என்ன செய்வது கிடையாது? தொழுவது கிடையாது. ஏழைகளில் பெரும்பாலான ஏழைகளும் என்ன செய்வது கிடையாது? அல்லாஹ் பாதுகாத்த ஏழைகளை தவிர, அல்லாஹ் உதவி செய்த ஏழைகளை தவிர பெரும்பாலான ஏழைகள் தொழுவதே கிடையாது. பேர் மட்டும்தான் என்னவா இருக்குது? முஸ்லிம் பெயரா இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ப அந்த ஏழை தோழர்கள் கூறுகிறார்கள் செல்வந்தர்களை பற்றி, அல்லாஹ்வின் தூதரே, செல்வந்தர்கள் யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுவதை போல அவர்களும் தொழுகிறார்கள். வயஸூமூன கமா நஸூமு, நாங்கள் நோன்பு நோட்பதை போல அவர்களும் நோன்பு நோட்கிறார்கள். வலஹும் ஃபதுலும் மின் அம்வாலின், ஆனால் அவர்களுக்கு செல்வம் நிறைய இருக்கின்றது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தில் உள்ள மீதமான செல்வங்களை வைத்து யஹஜ்ஜூன பிஹா, உபரியான செல்வங்களை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹஜ் செய்கிறார்கள். வயஅதமிரூன, உம்ரா செய்கிறார்கள். வயுஜாஹிதூன, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறார்கள். வயதஸத்தகூன, தர்மம் செய்கிறார்கள். قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது ஏழை தோழர்களுடைய இந்த ஏக்கத்தை புரிந்து கொண்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை தோழர்களுக்கு நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை கற்றுக் கொடுக்கிறாங்க. சொல்றாங்க, அலா உஹத்திதுக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா? பி அம்ரின், ஒரு காரியத்தை, இன் அகல்தும் பிஹி, அந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து நடந்தால், அதிரத்தும் மன் சபகக்கும், நன்மையில் உங்களை முந்திவிட்டவர்களை நீங்கள் அடைந்து விடலாம். வலம் யுதுரிக்கும் அஹதுன் பஅதக்கும், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் உங்களை என்ன செய்ய முடியாது? அடைந்து கொள்ள முடியாது. வகுன்தும் கைர மன் அன்தும் பஅத வஹ்ரானை, இருக்கக்கூடிய மக்களில் நீங்கள் தான் என்னவாக இருப்பீர்கள்? இந்த அமலை எடுத்து செயல்படுத்தும் போது சிறந்தவர்களாக இருப்பீர்கள். இல்லாமன் அமில மித்லஹு, அந்த அமலை செய்யக்கூடியவரை, அதே போல செய்யக்கூடியவரை தவிர. நீங்கள் செய்வதை போல ஒரு மற்றவங்களும் செய்யறாங்கன்னா அவங்க வந்து என்ன சிறப்புல இருக்கிறாங்க, அப்படியான சிறப்பு மிகு ஒரு அமலை உங்களுக்கு நான் கற்றுத்தர வேண்டாமா என்பதாக சொல்லிவிட்டு நபி அவர்கள் அதை கற்றுக் கொடுக்கிறாங்க. துஸப்பிஹூன வ தஹ்மதூன வ துகப்பிரூன கல்ஃப குல்லி ஸலாத்தின் 33, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க என்ன செய்யுங்கள்? 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹுவும், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹுவும், 33 தடவை அல்லாஹு அக்பரும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்ப இந்த செய்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன் என்ன? யார் யாரெல்லாம் தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள்,
அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள் சொல்லும் பழக்கம் இருக்கிறதோ அவங்க நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய நன்மைகள். இதே போன்ற அமல் செய்யக்கூடியவங்க தான் அந்த நன்மையில கூட்டாக வருவாங்க. ஆனா அமல் செய்யாதவர்களை விட இந்த அமல் செய்யக்கூடியவங்க நன்மையில் முந்திய இடத்துல இருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத் தருகிறது. இது போக இதற்கு முந்தைய செய்திகளில் கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுது. சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்வதன் மூலமாக தொழுகைக்கு பின்னால் நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த முறை பிரகாரம் சொல்வதன் மூலமாக நஷ்டமாகாத நிலை நமக்கு கிடைக்குது. இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கலாமா? சரி. அடுத்து 4வது முறை என்னன்னு சொன்னா, சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று 33 மர்ரா 33 தடவைகள் சொல்வது. அதாவது எந்த ஒரு இடையில பிரிவு இல்லாமல் சுப்ஹான் அல்லாஹ் என்று 33 தடவை அப்படி இல்லாம சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சேர்த்து சொல்வது. ஒருமித்த நிலையில், சேர்த்த நிலையில் சொல்லக்கூடிய இந்த முறை. மொத்தம் எத்தனை தடவைகள் சொல்வது? 33 தடவைகள். சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர். இது 4வது முறை. 5வது முறை என்னன்னு சொன்னா, சுப்ஹான் அல்லாஹ். சரி, இந்த 5வது முறையில இருந்து நாளைய வகுப்புல பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். துஆ செய்யுங்க, சும்மா இருக்கலாம், விக்ர் செய்யலாம்.